கன்னியாகுமரி கடற்பரப்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கன்னியாகுமரி மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னை, கன்னியாகுமரி உட்பட இந்தியா முழுவதும் 28 இடங்களில் கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 இடங்களில் அந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கும் சம்பவம் இங்கிருக்கும் ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒரு அதிர்ச்சியில் தற்பொழுது ஆழ்த்தியிருக்கிறது. காரணம், இங்கிருக்கும் மீனவர்கள் இந்த கடலே வாழ்வாதாரமாக கொண்டு தற்பொழுது வாழ்ந்து வரும் நிலையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என ஒரு அச்சத்தையும் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றன. நம்மோடு இந்த பகுதியில் பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செய்யும் மீனவ நண்பர் இணைகிறார். அவருமே கேட்போம். சார், இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 1,25,000 மீனவர்கள் வாழுதான் வெறும் கடலில் மீன்பிடி தொழிலை நம்பி. இப்போ 35,000 கிலோமீட்டர் சதுர அடி கிலோமீட்டருக்கு இடம் கொடுத்தா இந்த இடத்துல போய் மீன் பிடிக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையில் எங்களுக்கு கால் நினைச்ச போலும் இடம் கிட்டாது. அந்த அளவுக்கு இது முடியும். அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை குலைக்காமல் இந்த திட்டத்தை நீங்கள் கைவிடுமாறு நாங்கள் மக்கள் தாழ்மையோட கேட்டுக்கோம். மேலும் பங்கு தந்தை சர்ச்சில் நம்மோடு இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். ஃபாதர், பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறாங்க. அந்த வகையில் அந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இதுலையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அப்படி பார்க்கலாமா? இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடம் மீனவ மக்களுக்கு ஒரு 2200 விசைப்படகுலையும் 8,000 நாட்டுப்படகுலையும் இருக்கக்கூடியது. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், எவ்வளோ மீன்கள். இப்போ பெரிய பெரிய மீன்கள், சூறை வகை மீன்கள், கட்டா, கம்பன், தலை, இப்போ சுறா மீன்களெல்லாம் வாழக்கூடிய அந்த இடப்பகுதி. இதில் தான் என்ன இருக்கிறா, இது பாறைகள், இது பவளப்பாறைகளும் மணல் மேடுகளும் மலைகளும் இருக்கின்றன. இந்த இடத்துல கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னான படிமங்கள் இருக்கனால தான் இந்த இடத்துல மீன்கள் அதிகமாக தங்கி இருக்கக்கூடியது. இதை பிடிச்சா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அரசு எண்ணெய் கிணறு அமைக்கும் போது அவங்களும் இந்த மணல் மேடுகளாக இருந்தால், பாறை இருந்தாலும் பெரிய இயந்திர இன்ஜினை அழுத்தி அதை எப்படி இங்கே மலையை நீங்கள் தகர்த்து இது பண்ணினீங்களோ கனிம வளம் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி அங்குள்ள கனிமங்களை எடுக்க போகும்போது அங்குள்ளெல்லாம் தரைமட்டமாகும் போது மீன்களுக்கு பாதுகாப்பாக தங்கி வாழக்கூடிய இடமாக அது அமையாது. இப்போ மீன்கள் இடம்பெயர்ந்து போகும். இடம்பெயர்ந்து போனால் எங்களால் அடுத்து மீன் பிடிக்க அங்கே முடியாது. இந்த திட்டத்தை அரசு கைவிடணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனே கைவிட வேண்டும். கைவிடவில்லாவிட்டால் தொடர்ச்சியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் அது மட்டுமின்றி பொதுமக்கள் போராட்டம் நடத்துவார்கள் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.